ஸோ ஹாய் எவ்ரி ஒன். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் த கிளைண்ட்டோட வெப்சைட்டுக்கு நான் வந்து ஒரு அமௌண்ட்டு கோட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இன்னொரு ஃப்ரீலான்சரோட அந்த ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணி என்கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ அந்த ஃப்ரீலான்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது, எல்லாமே சிமிலர் தான் இருக்கும். லைக் வெப் டிசைன், கோட், ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ நான் வந்து எவ்வளோ வெப்சைட்டை வந்து சார்ஜ் பண்ணேன் அப்படின்றத ஹானஸ்ட்டாகவே நான் சொல்கிறேன். நான் வந்து அந்த வெப்சைட்டுக்கு $1000 நான் வந்து கோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த ஃப்ரீலான்சர் வந்து அதே வெப்சைட்டுக்கு $200 கோட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதனால தான் வந்து என்னோட கிளைண்ட் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு. அண்ட் அகெயின் நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப எல்லாத்தையுமே அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். எதனால் இந்த ப்ரைஸ் கேப் இருக்குது அண்ட் என்னோட வெப்சைட் வந்து இன்னும் பெட்டராக ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு அவுட்கமோட நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் he got convinced அண்ட் நான் அந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணி முடிச்சிட்டேன். எவ்ரிதிங் வென்ட் வெல். பட் இப்போ நான் ப்ராப்ளமாக பார்க்குறது என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோட கிளைண்ட்டையும் சரி அந்த ஃப்ரீலான்ஸரையும் சரி நான் எந்த ஒரு தப்பும் சொல்லலை. பட் நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்றது இப்போ ஒரு பேரியரே கிடையாது. எனிஒன் கேன் லிட்டரலி பில்ட் இட் ஆக்சுவலி. ஈவன் ஏகப்பட்ட ஏஐ டூல்ஸ் இருக்குது. லைக் வந்து சாட்ஜிபிடியோ, கிளாடோ, குவென்ஏயோ இதை மாதிரி ஏகப்பட்ட ஏஐ டூல்ஸை வச்சு நம்ம மினிட்ஸில் வெப்சைட் வந்து பில்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து நோ கோட் டெவலப்மெண்ட் வேறு வந்திருக்கு. லைக் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் மூலியமாக பில்ட் பண்ணுறாங்க, டெம்ப்ளேட்ஸ் மூலியமாக பில்ட் பண்ணுறாங்க, ஜஸ்ட் ப்ராம்ப்ட் வச்சு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறாங்க, கோடே தேவையில்ல. இந்த மாதிரியும் இருக்குது. ஆல்சோ இப்போ ஆன்லைனில் பார்த்தா ஃபைவர், அப்வொர்க், freelancers.com இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்தா அங்கே இருக்க டெவலப்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப லோவாக சார்ஜ் பண்ணுறாங்க. லைக் வந்து ₹500, ₹1000, ₹1500 இந்த மாதிரி தான் சார்ஜே பண்ணுறாங்க. ஓகே, நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டோட டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே நம்ம $500 to $700 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் பர் இயர். அப்படி இருக்க இவங்கெல்லாம் வந்து டோட்டல் வெப்சைட்டே வந்து நான் 500ல் பில் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா நீங்களே யூ கேன் அசியூம் தட் பிகாஸ் ஒரு ஹை அண்ட் வெப்சைட்டை பில்ட் பண்ணுறது ஒரு வேலை ஈஸியோ இல்லை சீப்பாக இருந்தால் ஏன் என்னோட கிளைண்ட் வந்து என்ன சூஸ் பண்ணணும், அதுவும் $1000 பே பண்ணி. இத்தனைக்கு நான் வந்து அவர்கிட்ட எந்த ஒரு ஃபேன்சி வேர்ட்ஸும் பேசி நான் எந்த விதத்துலையும் அவரை மேனிப்புலேட் பண்ணியோ கன்வின்ஸ் பண்ண வைக்கல. ஐ ஜஸ்ட் ஷோட் மை அவுட்கம்ஸ். இப்போது நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் எப்படி அவரை ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் எப்படி எனக்கு ஓகே சொன்னார், எதனால் அவர் எனக்கு ஓகே சொன்னார், இது எல்லாத்தையுமே நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோவும் கூட. ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. Until then, bye.